ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ராஜேஸ்வரி எப்பயும் நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நம்ம ஹீரோயினை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ராஜேஸ்வரி ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டாங்க. இவள் உசுரோடு இருந்தால் தானே பிரச்சனை, இவளை எப்படி காலி பண்ணுறோன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பயங்கரமாக பிளான் போட்டு நம்ம ஹீரோயினை செமையாக குளூரில் சிக்க வச்சுருக்காங்க. ஸோ குளூரில் வரைஞ்சி சாகட்டும் அப்படின்றது தான் அவங்க பிளானு. ஸோ அந்த வகையில் நம்ம ஹீரோயின் சிக்கிட்டு செமையாக தவிக்கிறாங்க. குளிர் வேறு அவங்க தாங்க முடியல, போத்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சுருண்டு படுத்து கதறாங்க. ஆனால் இந்த நிலையில் நம்ம வெண்பா பாப்பாவுக்கு ஒரு ஃபீலு, அடடா நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவன். நல்ல வேலை உயிர் காக்க வந்த கடவுள் மாதிரி வெண்பா பாப்பா வந்தாங்க. என்ன ரூம் பூட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து உள்ளே போய் பாப்பா பார்த்து பதறாங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் குளூரில் நடுங்குறீங்க, வாங்க அப்படின்ற நிலையில் போர்வையை போற்றி கூட்டிகிட்டு வந்து அவங்கள எப்படியாவது சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வெண்பா பாப்பாவுக்கு பாசம். ஸோ அவங்களுக்கு ஒன்றுனா நல்லாவே துடிச்சிருக்கு அப்படின்ற நிலையில தான் தெரியுது. ஸோ அவங்கள எப்படியாவது நம்ம வெண்பா பாப்பா கூல் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ராஜேஸ்வரி செம காண்டாயிட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு, நம்ம போட்ட திட்டத்தை இந்த குட்டி வந்து இப்படி கெடுத்துருச்சு, இவ காலையில் காரியம் பண்ணிடலாம் இவளுக்குன்னு நினச்சா இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்ற காண்டோடைய நம்ம ராஜேஸ்வரி பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலையில் நம்ம ஹீரோயின் காலையில் வந்து பயங்கரமாக வீடு ஃபுல்லாக புகை போட்டிருக்காங்க. ஸோ இந்த புகை போகிறது மூலமாக இந்த கெட்ட சக்திகளாச்சும் போயிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு தாங்க தோணுது. அந்த மாதிரி வகையில் தான் வந்து போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக அதுக்கேற்றாப்புலேயே அந்த கெட்ட சக்தியான ராஜேஸ்வரி வந்து நிற்கிது. என்னடி பண்ணுற, வீடு ஃபுல்லாக புகை போட்டுட்ருக்க அப்படின்னாங்க. அச்சோ இது புகை கிடையாது சாம்பிராணி அப்படின்றாங்க. என்னத்தையோன்னு சொல்லிட்டு பிடிச்சி தட்டி விட்றாங்க. ஸோ ராஜேஸ்வரி இல்லை அவங்க ஆதிக்கத்தை காட்டணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாக போகிறதுனால அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயினை பற்றி இன்னும் அவங்களுக்கு முழுசாக தெரியல. இந்த நிலையில் டெய்லி நம்ம விஜய்கிட்ட வாங்கி கட்டிக்கணுன்றது நம்ம ஹீரோயினுக்கு விதிக்கப்பட்டது தானே. அந்த வகையில் நம்ம விஜய் ஃபோனை ஆஃப் பண்ணலான்னு நினச்சி எடுக்கிறப்ப கரெக்டாக விஜய் கை வச்சிட்றாரு. ஸோ வசமாக சிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலையிலே பெஸ்ட்டு சுப்ரபாதம் நடக்க தான் போச்சுரா அப்படின்ற நிலையை தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.